பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய ஈடு இணையற்ற திரு நாமத்தினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் ஜீவ ஊற்று என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவரது கிருபை இரக்கம் என்றும் உள்ளது. இந்த நாளிலும் நம்முடைய சற்று நேர தியானத்திற்கு தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு திருவசனம், அது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 64வது அதிகாரம் 5வது திருவசனம். ஏசாயா 64:5. மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறீர். நாங்களோ அவைகளுக்கு விரோதமாக எப்பொழுதும் பாவம் செய்தபடியினாலே தேவரீர் கடும் கோபம் கொண்டீர், இன்னமும் தப்பியிருக்கிறோம். பாருங்கள், இந்த திருவசனத்திலே ஒரு மனிதன் தனிப்பட்ட விதத்திலும் தேசமாகவும் கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளாகக்கூடிய ஒரு காரியத்தை பிற்பகுதியிலே பார்க்கிறோம். அதே நேரத்தில் முன்பகுதியிலே மகிமையான காரியங்கள் அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த திருவசனத்தின் மூலமாக கர்த்தர் என்னை மிகவும் உற்சாகப்படுத்தி ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, இந்த திருவசனத்தின் மூலமாக கர்த்தர் இன்று அநேகருக்கு ஆறுதலை கொடுக்க போகிறார், சமாதானத்தை கொடுக்க போகிறார். தேவனுடைய ஒத்தாசைகளை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளப் போவது என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். ஆகவே கவனமாய் செவி கொடுங்கள். ஜெபத்தோடு கர்த்தருடைய முகத்தையே நோக்கி பார்த்து கொண்டு அமர்ந்திருங்கள். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு, விண்ணப்பங்களுக்கு நல்ல பதில்களை இப்பொழுதே கட்டளையிடுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே சகல துதி கன மகிமை உண்டாகட்டும். முதலாவதாக ஸ்தோத்திரம், இந்த திருவசனத்திலே நாம் பார்க்கும்போது ஸ்தோத்திரம், வழிகளிலே உம்மை நினைக்கிறவர்களை, மகிழ்ச்சியோடு நீதியை செய்கிறவர்களை கர்த்தர் அடிக்கடி சந்திக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்கள், கர்த்தர் நம்மை அடிக்கடி சந்திப்பது என்பது ஒரு மகிமையான ஒரு அனுபவம். தேவன் அதை நமக்கு கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கும் கொடுக்கிறார், புதிய ஏற்பாட்டு பக்தர்களுக்கு பரிசுத்தவான்களுக்கும் கொடுக்கிறார். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களிலும் அவர் அதை செய்கிறார். பாருங்கள், கர்த்தர் நம்மை சந்திப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் 2 காரியம். ஒன்று வழிகளிலே நாம் அவரை நினைக்க வேண்டும். 2வது மகிழ்ச்சியோடு நீதியை செய்ய வேண்டும். ஸ்தோத்திரம். பாருங்கள், அவரை நினைக்க வேண்டும். முதலாவதாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது திருவசனத்திலே பார்க்கிறோம், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அவரை நம்பு, முழு இருதயத்தோடு கர்த்தரை நம்பு. அடுத்து வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். ஸ்தோத்திரம். இன்று நம்முடைய வாழ்க்கை அது என்ன பொறுப்புகளிலே நாம் இருந்தாலும் சரி, ஒருவேளை ஊழிய பொறுப்புகளிலே இருக்கிறவர்கள் தான் எப்பொழுதும் ஆண்டவரை நினைப்பார்கள் என்று நினைத்து கொள்ளக்கூடாது. ஒரு ஃபேமிலி மேனாக இருந்தாலும் சரி, ஒரு வேலை செய்கிறவரோ தொழில் செய்கிறவரோ ஸ்தோத்திரம் இருந்தாலும் சரி, நம்முடைய வழிகளிலே நாம் கர்த்தரை நினைக்க வேண்டும், பிதாவாகிய தேவனை நினைக்க வேண்டும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நினைக்க வேண்டும், பரிசுத்த ஆவியானவரை நினைக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அவரை நினைக்கும் பொழுதே அவருடைய உள்ளம் சந்தோஷப்படுகிறது. அவர் நம்மை சந்திக்கிறார். ஸ்தோத்திரம். பாருங்கள், சாலமன் என்ற அரசன் கிபியோனிலே ஆயிரக்கணக்கான பலிகளை செலுத்துகிறார். கர்த்தர் அவருக்கு சொப்பனத்தில் தரிசனமாகி கேட்கிறார், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொல்லி அவன் கேட்ட ஞானத்தையும் கேளாத ஐஸ்வர்யத்தையும் அங்கே சாலமனுக்கு கொடுக்கிறார். பாருங்கள், அந்த பக்தன்தான் ஆவியானவருடைய இன்ஸ்பிரேஷன் மூலமாக, தூண்டுதலின்படியாக, உணர்த்துவிப்பின்படியாக இந்த நீதிமொழிகள் 3:5 குறிப்பிடுகிறார். உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், உன்னை ஞானி என்று நினைத்து விடாதே. ஸ்தோத்திரம். அவரை நினைக்கும் போது அவர் உன் வழிகளை சுத்தம் பண்ணுவார், பரிசுத்தப்படுத்துவார். ஸ்தோத்திரம். கர்த்தர் தேவையான ஞானத்தை கொடுப்பார் என்று சொல்லி மிக அழகாக குறிப்பிடுகிறார். இன்று நாம் கர்த்தரை நினைவு கூறுகிறோமா? ஸ்தோத்திரம். இன்று முதல் கர்த்தருக்கு முன்பதாக ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள். என்ன வேலை செய்தாலும் சரி, ஒரு பிரயாணம் பண்ணினாலும் சரி, இரவிலே தூங்க சென்றாலும் சரி, கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும், நினைக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். மறந்து விடக்கூடாது.
பாருங்கள், சங்கீதக்காரன் கர்த்தரிடத்தில் கேட்குறார், உம்முடைய வழியை எனக்கு போதியும் என்று சொல்லி. சங்கீதம் 27:11 அவர் அப்படி குறிப்பிடுகிறார். ஸ்தோத்திரம். என்னுடைய இருதயத்தை உம்முடைய காரியங்களிலே உம்முடைய வழிகளிலே பயந்திருக்கும்படிக்கு ஒருமுகப்படுத்தும் என்று குறிப்பிடுகிறார். பாருங்கள், இந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் செய்யலாம். அந்த ஜெபத்தை, உம்முடைய வழியை எனக்கு போதியும். மோசே என்ற பக்தன் அநேக இடங்களில் அந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார். பாருங்கள், அந்த வனாந்தரத்திலே கர்த்தர் அவர்களை வழி நடத்தினபடினால்தான் அவர்கள் கானான் தேசத்திற்குள்ளே பிரவேசிக்க முடிந்தது. ஸ்தோத்திரம். பாருங்கள், மோசேயினுடைய வாழ்க்கை ஊழிய பயணத்தில் பிற்பகுதியிலும் கூட அவர் இந்த ஜெபத்தை செய்கிறார். ஆமாம், உம்முடைய வழியை எனக்கு போதியும் காண்பியும் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். இங்கே சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறார், இன்று தேவனாகிய கர்த்தர் நம்மை வழி நடத்தி செல்ல அவர் வல்லவராக இருந்து கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன், உன் கண்ணின் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்று குறிப்பிடுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கைகளிலே நாம் கர்த்தருடைய வழியை எல்லா காரியங்களிலும் புரிந்து கொள்ள முடியும். அவர் அதை நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அதை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கடந்த காலங்களிலும் கொடுத்திருக்கிறார், சமகாலத்திலும் கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். அநேக சாட்சிகளை, உதாரணங்களை சொல்ல முடியும். ஆண்டவர் நம்ம மேலே அன்பு வைத்திருக்கிறார். அவருடைய ஆவியானவர் மூலமாக அவர் நம்மை தனியே இருக்க விடுவதில்லை. நம்மோடு கூட இடைப்படுகிறார், நம்மை உறுதிப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். நிலைவரப்படுத்துகிறார். அப்போஸ்தலனாகிய பேதுரு குறிப்பிடுகிறார், நித்திய மகிமைக்கென்று அழைத்திருக்கிற சகலவித கிருபையும் பொருந்தின தேவன் கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக என்று ஜெபிக்கிறார், வாழ்த்துகிறார். இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த கர்த்தருடைய கரம் வெளிப்பட நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். அவருடைய கரம் அதிசயமான கரம், தயவுள்ள கரம். அவருடைய அதிசயமான கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். அதற்கு ஸ்தோத்திரம், அவரை நினைக்க வேண்டும், வழிகளிலே நினைக்க வேண்டும். அந்த வழிகளிலேயும் அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துவார். நம்முடைய பார்வை, நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல், நம்முடைய நடக்கை எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஒத்தாசை வந்து அவர் நம்மை சுத்திகரிப்பார். பாருங்கள், நம்ம குழந்தைகளாக இருந்தபொழுது, சிறு பிள்ளைகளாக இருந்தபோது சில காரியங்களிலே நம்ம ஓடி ஆடிக்கொண்டு இருந்தோம். ஆனால் கர்த்தருக்குள்ளே வளர வளர கர்த்தர் நம்மை பக்குவப்படுத்துகிறார். நம்மை அவர் வழி நடத்தி செல்லுகிறார். அவருடைய வெளிச்சத்தை கொடுக்கிறார், அவருடைய ஆலோசனைகளை கொடுக்கிறார், அவருடைய ஞானத்தை கொடுக்கிறார், அவருடைய புரிந்து கொள்ளுதலை கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று மிருகத்திற்கும் மனிதனுக்கு என்ன வித்தியாசம் இருக்கிறது? யோசனை பண்ணி பார்ப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட இடைபட வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் அதை லகுவாக்கி வைத்திருக்கிறார். அவர் நம்மோடு கூட இடைபட வேண்டும் என்று விரும்புகிறார். வழிகளை காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஸ்தோத்திரம். ஏசாயா 64:5 படியாக அவரை நினைக்கிறவர்களை அவர் அடிக்கடி வந்து சந்தித்து கொண்டே இருக்கிறார். கர்த்தர் தாவீதை சந்தித்தார், மோசேயை சந்தித்தார். ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, இந்த இடத்துல குறிப்பிடப்படுகிறது, தேவன் நாங்களோ அப்படி இல்லாமல் உங்களுடைய கோபத்துக்கு உரியவர்களாக இருந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பக்தன் குறிப்பிடுகிறார். தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொள்ளாதபடிக்கு கலகக்காரர்களாக, ஸ்தோத்திரம், கர்த்தரை விட்டு தூரம் போகிறவர்களாக, விலகி போகிறவர்களாக நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். சிந்தித்து பார்ப்போம். கர்த்தர் நமக்கு இன்னும் கூடுதல் கிருபைகளை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அடுத்தபடியாக ஏசாயா 64:5 அவருடைய வழிகளிலே நாம் அவரை நினைக்கிறோம். அடுத்து இன்னொரு காரியமும் குறிப்பிடப்படுகிறது, மகிழ்ச்சியோடு நீதியை செய்கிறவர்கள். இந்த பூமியிலே மக்கள், மனுஷிகள் மகிழ்ச்சியோடு நீதியை செய்யும்படிக்கு ஆவியானவர் ஒரு பேட்டர்னை வச்சிருக்கிறாங்க. இது தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஒரு தரிசனம், குறிக்கோள், லக்கு. இதிலே தேவ கிருபையினாலே நாம் வளர்ந்து கொண்டு வருகிறோம். அதில் நாம் வளர்ந்து கொண்டு வருவதற்கும் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே
வேத வாக்கியங்களின்படி கர்த்தருடைய வெளிச்சத்திலே நாம் வளர விட்டு கொடுக்க வேண்டும். காரணம், இது அவருடைய ஒத்தாசையினால்தான் இது சாத்தியம். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டார், என்னால் அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய விலையேறப்பட்ட அன்பினாலே, கிருபையினாலே நம்மை ரட்சிக்கிறார். அவருடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு தருகிறார். நீதியின் சால்வையை நமக்கு தருகிறார். இன்று பூமியிலே ஒரு மனிதன் நீதிமானாக மாற்றப்படுவதற்கு அவருடைய கிருபை மாத்திரமே. விசுவாசத்தினால் கிருபையை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதில்லை, உங்கள் கிரியையினால் உண்டாகலை. இது தேவனுடைய ஈவ். இட் இஸ் அ கிஃப்ட் ஃப்ரம் காட். சோத்திரம். இது நம்ம பிரயாசப்படுறதுனால அது கிடைச்சிச்சின்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம செஞ்சது விசுவாசித்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சிலுவை மரணத்திலே அவர் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்ததின் மூலமாக தேவனுக்கு முன்பதாக நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம், ஒப்புரவாக்கப்படுகிறோம், நீதிக்குட்படுத்தப்படுகிறோம். அடுத்தபடியாக அந்த நீதியை அவர் எப்படி விரும்புகிறாரோ அதன்படி செய்ய நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். தேவனுடைய திட்டங்களை, வார்த்தைகளை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அவருடைய வழியை நமக்கு போதிக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதை நாம் ஆவியானவருடைய ஒத்தாசையோடு கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நாம் அதை செய்யும்போது மகிழ்ச்சியோடு நீதி அங்கே வெளிப்படுகிறது. அங்கே நீதியை கர்த்தர் நம் மூலமாக நடப்பித்து கொண்டு வருகிறார். அதுதான் போட்டுக்குது, மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்கள். இன்று கர்த்தருடைய ஆவியானவர் உங்களையும் என்னையும் இந்த மகிழ்ச்சியாய் நீதி செய்கிறவர்களுடைய பட்டியலிலே சேர்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஸ்தோத்திரம். இதில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வாக்குறுதி என்னவென்றால், மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களை கர்த்தர் அடிக்கடி வந்து சந்தித்து கொண்டே இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பாருங்கள், மோசே என்ற பக்தனை கர்த்தர் அடிக்கடி வந்து சந்தித்தார். தாவீது என்ற பக்தனை கர்த்தர் அடிக்கடி வந்து சந்தித்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடுகிறார், நான் எப்பொழுதும் தேவனுக்கு பிரியமானவைகளை செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்று குறிப்பிடுகிறார். பிதாவாகிய தேவன் எப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இருந்தார். மரணத்திலும் கூட இருந்தார். அவரை உயிர் தெழும்ப பண்ணினார். இன்று அதே கர்த்தர் பரிசுத்த ஆவியானவராக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக, பிதாவாக நம்மோடு கூட அவர் பயணிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பிரியமானவர்களே, மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களுடைய சங்கத்திலே உங்களை அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் நம்மை அடிக்கடி சந்தித்து கொண்டே இருப்பார். நம்மை வழி நடத்தி கொண்டே இருப்பார். பக்தன் சங்கீதக்காரன் அழகாக குறிப்பிட்டார், உம்முடைய ஆலோசனையின்படி நடத்தி என்னை முடிவிலே மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர். அந்த மகிமையிலே கர்த்தர் உங்களையும் என்னையும் ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். இதிலே கர்த்தரோடு நாம் கனெக்ஷனில் இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை கிரமமாக பெற்றுக்கொண்டு அந்த தொடர்பிலேயும் நம்ம ஜாக்கிரதையாய் அவருக்கு முன்பதாக இருந்து கொண்டு இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். பாருங்கள், இந்த நீதிக்கு உட்படுத்துவது ஒன் டைம் ஆண்டவர் நமக்கு கொடுத்துட்டார். ஒன் டைம் கொடுத்தது நம்ம லைஃப் லாங்கு பரலோகத்துக்கு போகிற வரைக்கும் போதுமானது. அதிலிருந்து நம்ம அடிக்கடி பெற்றுக்கொள்ளுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் ஸ்தோத்திரம், இந்த நீதியின் மேலே முதலாவதாக நாம் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், தாகமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். மத்தேயு 5வது அதிகாரத்தில் மலர் பிரசங்கத்தை நாம் பார்க்கிறோம். அதில் 3 முதல் ஸ்தோத்திரம் 10 வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்கே பி ஆட்டிடியூட்ஸ் எப்படி இருக்க வேண்டும் ஆமாம் என்று சொல்லி கர்த்தர் அழகாக அவருடைய சொந்த வாயால் சொன்ன வார்த்தைகள் அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடைய. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஸ்தோத்திரம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். பாருங்கள், அந்த பட்டியலிலே நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இன்று கர்த்தர் உங்களையும் என்னையும் தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை வாஞ்சிக்கக்கூடியவர்களாக, தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். மத்தேயு 6:33 அவர் குறிப்பிடுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும்
அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் பூமிக்குரிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஸ்தோத்திரம். அந்த நீதியின் மேல் இன்றைக்கி ஒரு மனிதன் தன்னுடைய ஆகாரத்தை பெற்றுக்கொள்வதோ ஒரு சம்பாத்தியத்தை பெற்றுக்கொள்வதோ எப்படி வேண்டுமானாலும் சம்பாதித்து கொள்ளலாம் என்று போகும்போது தான் அங்கே சோதனைகள் வருகிறது, கண்ணிகள் வருகிறது, இடரல்கள் வருகிறது. ஸ்தோத்திரம். யாக்கோபு நிருபத்திலே ஆவியானவர் சொல்லுகிறார், எதுக்கு உங்களுக்குள்ளே சண்டை வருகிறது, பிரிவினை வருகிறது, உங்களுக்குள்ளே போர் செய்கிற இச்சைகளின் நிமித்தம்தான் வருகிறது என்று குறிப்பிடுகிறார். இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய விருப்பம் தாகம் ரெண்டுமே நீதியை சார்ந்து இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். நீதியின் மேல் பசி தாகமுள்ளவர்களாக இருக்கும்போது கர்த்தர் நம்மை திருப்திப்படுத்துகிறவராக இருக்கிறார். அது ஆகாரமாக இருந்தாலும் சரி, பானமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, என்ன காரியமாக இருந்தாலும் சரி. தாவீது அரசன் குறிப்பிடுகிறார், நேர்த்தியான இடங்களிலே சிறப்பான சுதந்திரம் எனக்கு கிடைத்தது. காரணம், அவர் கர்த்தருடைய நீதியை வாஞ்சித்தார். ஸ்தோத்திரம். அவர் சொல்லுகிறார், உம்முடைய தோழரை பார்க்கிலும் கர்த்தர் உம்மை ஆனந்த தைலத்தினால் நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆகவே கர்த்தர் உம்முடைய தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்று குறிப்பிடுகிறார். பாருங்கள், கர்த்தர் அங்கே ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தை கொடுக்கிறார். நீதியை விரும்பும்போது, நீதியின் மேல் பசிதாகத்தோடு இருக்கும்போது கர்த்தர் நாம் சம்பந்தப்பட்டிருக்கிற காரியங்களிலே ஒரு திருப்தியை, மன நிறைவை, சந்தோஷத்தை, கர்த்தரால் உண்டாகக்கூடிய இன்பத்தை கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். பிரசங்கின் புத்தகத்திலையும் சொல்வார், தேவன் தம்முடைய பார்வைக்கு நல்லவனாக இருக்கிறவனுக்கு அவர் இன்பத்தை கொடுக்கிறார், மகிழ்ச்சியை கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்கள், அதே நேரத்தில் நீதி நிமித்தம் ஸ்தோத்திரம் துயரப்படுகிறவர்கள், கஷ்டப்படுகிறவர்கள், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள், இன்றைக்கி ஒரு வேலை ஸ்தலமாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், பட்டணமாக இருக்கலாம், கிராமமாக இருக்கலாம், சபையாக இருக்கலாம், தேசமாக இருக்கலாம். இன்று தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று அர்ப்பணிக்கும் பொழுது அங்கே கர்த்தர் பரிசுத்தத்திற்குள்ளாக, நீதிக்குள்ளாக காத்து கொள்ளுகிறார். அது நிமித்தம் ஏற்படுகிற துன்பங்களையும் அங்கே குறிப்பிடுகிறார். பாருங்கள், எவ்வளோ அருமையான காரியம். இதான் ஆண்டவர் குறிப்பிட்டார், சிலுவையை சுமப்பது, அவருடைய சித்தப்படி சிலுவையை சுமப்பது. அப்போ நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆவியானவர் சொல்லுகிறார், நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நாம் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் நம்முடையது. ஸ்தோத்திரம். அதுக்கடுத்து தொடர்ந்து வரக்கூடிய பகுதிகளில் இன்னும் ஆழமாய் போவார். நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். கடந்த காலத்திலே தீர்க்கதரிசிகளுக்கும் இந்த மக்கள் அப்படித்தான் செய்தார்கள், இன்று உங்களுக்கும் செய்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை. அது மாத்திரமல்ல, இந்த நீதியின் மேல் பசி தாகத்தோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் இன்னொரு அடிஷ்னல் பிளஸ்ஸிங்கையும் இந்த ஏசாயா 64:5 குறிப்பிடுகிறார். நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய மகிழ்ச்சியோடு அந்த நீதிக்கு உட்பட்டவர்களாக, நீதியை செய்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அடிக்கடி சந்திப்பார். பிதாவாகிய கர்த்தர் உங்களை அடிக்கடி சந்திப்பார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை உற்சாகப்படுத்துவார். பாருங்கள், பவுல் அப்போஸ்தலன் ஒரு இடத்துல குறிப்பிடுகிறார், கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு பாடுகள் பெருகுகிறது போல ஆறுதலும் பெருகுகிறது. கிறிஸ்து சந்திக்கும் போது சும்மாவா சந்திக்கிறார்? ஆறுதலோடு சந்திக்கிறார், தேற்றரவு பண்ணுகிறார். அப்போ பவுல் அப்போஸ்தலன் அழகாக சொல்லுகிறார், கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகள் எங்களுக்கு பெருகுகிறது போல் ஆறுதலும் பெருகிறது. ஆகவே நாங்கள் உபத்திரவத்தில் அகப்பட்ட யாவருக்கும் நாங்கள் ஆறுதலை சொல்லும்படிக்கு அவரே எங்களுக்கு ஆறுதல் தருகிறவர் என்று குறிப்பிடுகிறார். பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில் இந்த அனுபவம் ரெகுலராக இருந்து கொண்டு இருக்கிறது. அவர் கர்த்தருக்கு பிரியமாக சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறார், அப்போஸ்தல ஊழியத்தை செய்கிறார், நீதியை பிரசங்கிக்கிறார், நீதிக்குரிய வாழ்க்கையிலே நீதியின் கிரியைகளை பரிசுத்த ஆவியானவருடைய மகிழ்ச்சியோடு செய்து கொண்டே இருக்கிறார். நடந்த காரியம் என்ன? கர்த்தர் அவரை அடிக்கடி சந்திக்கிறார். சந்திக்கிறது மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம், பவுல் அப்போஸ்தலன் ஒரு இடத்துல குறிப்பிடுகிறார், ஸ்தோத்திரம், அவர் கடந்து செல்லாத பாடுகளே இல்லை என்று சொல்லலாம். கண்ணீர்கள், உபத்திரவங்கள், நெருக்கடிகள், பசி, நிர்வாணம், நெருக்கங்கள் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம்
நாம் நம்மில் அன்பு கூறுகிறவரினாலே முற்றிலும் ஜெயம் கொள்கிறோம் என்று குறிப்பிடுகிறார். பாருங்கள், இங்கிலீஷ் பைபிளில் அழகாக போட்டிருக்கோம், வி ஆர் மோர் தென் கான்கரர்ஸ். முற்றிலும் ஜெயம் கொள்கிறதற்கும் அதிகமான ஜெயத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சோதரம் கர்த்தருடைய கையில் அர்ப்பணியுங்கள். டோன்ட் லுக் லெஃப்ட் ஆர் ரைட். இடது பக்கம் வலது பக்கம் பார்த்து சோதரம் தேவன் நம் ஒவ்வொருவருக்கென்றும் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிற ஸ்தாபனங்கள், சபை, ஊழியங்கள், இன்னும் மற்ற ஸ்தாபனங்கள் எல்லாவற்றிலும் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை, ஆவிக்குரிய ஓட்டத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களை அவர் நம்மை அடிக்கடி சந்திக்கிறார். ஸ்தோத்திரம். பாருங்கள், அவரை நினைக்கிறவர்கள், அவருடைய வழிகளை அறிந்து கொள்கிறவர்கள், அந்த வழிகளிலே மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்கள். இந்த சங்கீதக்காரன் சங்கீதத்தில் இன்னொரு இடத்துல குறிப்பிடுகிறார், ஸ்தோத்திரம், நீதி உமக்கு முன்பதாக சென்று உம்முடைய அடிச்சுவடுகளில் என்னை நிறுத்தும் என்று குறிப்பிடுகிறார். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு முன்பதாக நீதி சென்றது. அவருடைய அடிச்சுவடுகளிலே கர்த்தர் நம்மையும் நடத்தி கொண்டு வருகிறார். சங்கீதக்காரனை நடத்தினார், பவுலப்போஸ்தலனை நடத்தினார், இன்று நம்மையும் நடத்தி கொண்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த விஷயத்திலே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்போம் என்றால் தேவ ஒத்தாசை, தேவ அனுக்கிரகம் நம்ம வாழ்க்கையில் இன்னும் பெருகும் என்று கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிறார். விட்டு கொடுப்போமா? உங்களுடைய தீர்மானத்தின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, அடுத்தபடியாக கர்த்தருடைய சமூகமே நமக்கு ஒரு சந்தோஷத்தின் சமூகமாக இருந்து கொண்டு இருக்கிறது. அவர் தன்னை குறித்து சொல்லும்போது அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார், அவர் நித்தியானந்தமுள்ள தேவன். நித்தியானந்தமுள்ள தேவன். அவர் நம்மை நித்தியானந்தத்திற்குள்ளாக நடத்துகிறவர். அவருடைய சமூகமே பரிபூர்ண ஆனந்தமுள்ள சமூகம். சங்கீதங்களின் புஸ்தகம் 16:11 வாசித்து பாருங்கள். ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உமது வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உள்ளது என்று பக்தன் குறிப்பிடுகிறார். ஸ்தோத்திரம். இன்று மகிழ்ச்சியாய் நீதியை செய்வது என்பது ஒரு சவாலான காரியம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது தேவனுடைய ராஜ்யம், நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே கர்த்தர் நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறார். அந்த சந்தோஷத்தின்படியாகத்தான் நாம் கர்த்தருடைய நீதியின் கிரியைகளிலே பங்கேற்க முடியும் என்று ஆவியானவர் திட்டமாய் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். அப்பொழுது நாம் அந்த மகிழ்ச்சியை காத்து கொள்ள வேண்டும் என்றும் ஆவியானவர் சொல்லுகிறார். பிலிப்பியர் நிருபத்தில் பவுலப்போஸ்தலன் திரும்ப திரும்ப அதான் குறிப்பிடுகிறார், சந்தோஷமாயிருங்கள் என்று திரும்பவும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று குறிப்பிடுகிறார். நெகேமியாவின் புஸ்தகத்திலே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன் என்று ஆவியானவர் குறிப்பிடுகிறார். ஸ்தோத்திரம். அந்த மகிழ்ச்சியை நாம் கர்த்தருக்குள்ளே காத்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு ஸ்தோத்திரம், மெய்ஞானத்தையும் நல்ல பொருளையும் காத்து கொள்ள வேண்டும் என்று நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் ஆவியானவர் குறிப்பிட்டு வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் தேவன் இந்த முழு பூமியிலேயும் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதமாகவும் ஸ்தாபனங்களாகவும் கர்த்தர் வைத்திருக்கிற அந்த தரிசனங்களை, குறிக்கோள்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். அப்படி புரிந்து கொள்ளும் பொழுது அதில் வருகிற பாடுகளிலே கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை தொடர்ந்து சந்தோஷத்திற்குள்ளே அவர் நடத்தக்கூடியவராக இருந்து கொண்டு இருக்கிறார். மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களை கர்த்தர் சந்தித்து அவருடைய சந்தோஷத்திற்குள்ளே நம்மை காத்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ கிருபையினால் இந்த வெளிப்பாட்டை, சத்தியத்தை சரியாய் உங்களுக்கு சொல்ல கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே சந்தோஷம். இன்னொரு பக்கம் பாடுகள், உபத்திரவங்களும் இருக்குது. ஆமாம், ஆண்டவராகிய இயேசு தாமே சொல்லியிருக்கிறார், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆனால் ஆவியானவர் நம்மை பாதுகாத்து கொள்கிறார்.
ஸ்தோத்திரம். நாம் அந்த துன்பங்களினால் உடைந்து நொறுங்கி சோர்ந்து விழுந்து விட்டு கொடுத்து இல்லாமல் போக அவர் விடமாட்டார். கர்த்தர் நடத்தி கொண்டே இருப்பார். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அதில் தேவனுடைய ராஜ்யத்தின் திட்டத்தை நம்ம புரிந்து கொள்வது, சில பேர் பூமிக்குரிய காரியங்களிலேயும் அதில் தேவ திட்டம் இருக்கிறது. நம்முடைய ஊழியம் தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களிலே அதிலும் தேவனுடைய திட்டம் இருக்குது. ஸ்தோத்திரம். பவுல் அப்போஸ்தலனுக்கு கர்த்தர் தாமே ஒரு தீர்க்கதரிசி மூலமாக சொல்லுகிறார், நீதிபரரை தரிசிக்கவும் உனக்குன்னு என்ன ஊழியங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ராஜாக்கள் இடத்துல கொண்டு செல்வேன், புறஜாதியார் இடத்துல கொண்டு செல்வேன், எல்லாத்தையும் ஆண்டவர் திட்டமாக சொல்லுகிறார். தேவன் அவரை அழகாக நடத்தி கொண்டே வருகிறார். பூமிக்குரிய காரியங்களிலே 2 நாளாகவும் 26வது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அங்கே தேவனால் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ராஜா, உசியா ராஜா, அவருடைய வாழ்க்கையில் பூமிக்குரிய காரியங்களிலே அவரை கர்த்தர் மிகுதியாய் ஆசீர்வதித்தார். அதனுடைய திறவுகோல் என்னது? அங்கேயும் அவர் தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனது இணங்கி இருந்தார். அவர் தேவனை நினைத்தார், தேவனுடைய வழிகளை அறிந்து கொண்டார். தேவன் அவருடைய பூமிக்குரிய வாழ்க்கையிலே அவரை ஆசீர்வதித்தார். ஆனால் ஊழிய பிரயாசத்திலே கர்த்தர் அவருக்கு வைத்திருந்த எல்லைகளை மீறினபடியினால் கர்த்தரால் சிட்சிக்கப்பட்டார். ஸ்தோத்திரம். பாருங்கள், இந்த ஏசாயா 64:5 தான் குறிப்பிடப்படுகிறது, கர்த்தருடைய கோபம். வேதம் சொல்லுகிறது, கோபம் 1 நிமிடம், அவருடைய தயவோ நீடிய வாழ்க்கை. ஸ்தோத்திரம். அப்போ நம்ம வழிகளிலே அவரை நினைத்து அவருடைய வழிகளை அறிந்து கொண்டு அதில் மகிழ்ச்சியாய் அவரை ஃபாலோ பண்ணுவோம் என்றால் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற மகிழ்ச்சியையும் பாதுகாப்பார். நம்மை ஓட்டத்தை ஜெயமாக முடிக்கவும் கர்த்தர் அருள் செய்வார். இன்று நம்முடைய வாழ்க்கையில் எந்த பகுதிகளிலே சோர்ந்து போய் கொடுக்கிறோம்? ஊழியத்திலே சபையிலே சோர்ந்து போய் இருக்கிறோமா? கர்த்தர் நம்மை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார், ஜெயம் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பூமிக்குரிய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம், இன்னும் ஒரு ஸ்தோத்திரம், ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கையில் தான் நாங்கள் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, நான் கேட்டிருக்கிறேன். ஆமாம், இன்று கர்த்தருடைய நீதியை அபியாசப்படுத்தி பாருங்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஆண்டவர் பூமிக்குரிய வாழ்க்கையிலும் உங்களை திருப்திப்படுத்துவார். அந்த திருப்திப்பட்ட பிறகும் போதும், ஆமாம் அப்படியே இனி அங்கேயே சுற்றிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு நினைக்காதபடிக்கு கர்த்தர் வச்சிருக்கிற ஓட்டத்தில் முன்னேறி போகணும். நீதி அவருக்கு முன்பதாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளில் நம்மையும் நிறுத்தும். அதில் ஓடுவதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்மை அனல் மூட்டி ஓட வைப்பார், ஜெயம் பெறுவார், மகிமையாய் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவார். பூமிக்குரிய வாழ்க்கையிலும் இந்த உசியா ராஜாவுக்கு கர்த்தர் கொடுத்த மேன்மைகளை உங்களுக்கும் அவரை தேடுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுப்பார். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை 1 நிமிடம் சிந்தித்து பார்ப்போம். அந்த நித்தியானந்த தேவன், மகிமையின் கர்த்தர், சிலுவையிலே தன்னையே பலியாக்கி அதன் மூலமாக நமக்குள்ளே நீதியை கொடுக்கிறார், ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தை கொடுக்கிறார், பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே சந்தோஷத்தை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆவியானவர் இந்த நாளிலே உங்களோடு பேசின காரியங்களை 1 நிமிடம் சிந்தித்து பாருங்கள். அவரை நினைக்கிறோமா? அவருடைய வழிகளில் நடக்கிறோமா? நீதியை சந்தோஷமாக செய்கிறோமா? மகிழ்ச்சியோடு செய்கிறோமா? இல்லை என்றால், ஆண்டவரே எனக்கு இன்னும் கிருபை கொடுங்க ஆண்டவரே என்று கேளுங்கள். கர்த்தர் அந்த கிருபையை பெருக செய்ய கொடுக்கவும் வல்லவராக இருக்கிறார், பெருக செய்யவும் வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லும்படிக்கு சொல்லுகிறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவருடைய அபிஷேகம் இப்பொழுதே இறங்கி கொண்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாழ்க்கையில் அவர் சீர்படுத்துகிறார், ஸ்திரப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார், நிலை நிறுத்துகிறார். பூமியிலும் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழச் செய்கிறார், திருப்தியுள்ள வாழ்க்கை வாழச் செய்கிறார். பரலோகத்திலும் ஊழியத்திலே நம்ம என்னெல்லாம் பங்களித்தோமோ அதுக்குரிய பலனை அவர் பரலோகத்திலே நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சோர்வின் ஆவிகள், பலவீனத்தின் ஆவிகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விலகி போவதாக, அவைகள் கடிந்து கொள்ளப்படுவதாக, கட்டப்படுவதாக, நீங்கி போவதாக.
குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொன்னபடியா தேவனே, உம்முடைய கரம் ஒவ்வொருவரையும் தொடட்டும். ஒரு விடுதலை உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், கிறிஸ்துவுக்குள்ளான மகிழ்ச்சி உண்டாகட்டும். மத்தேயு 5வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த 3 முதல் 10 வசனங்கள் ஆண்டவர் ஒவ்வொரு விசுவாசிக்கும் உரியது. அதை உரிமை பாராட்டுகிறோம். அந்த குணநலன்களிலே ஒவ்வொருவரையும் வளர்ப்பீராக. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று சொன்னார். ஆறுதலை கட்டளையிடுகிறார், தேற்றரவை கட்டளையிடுகிறார். ஆண்டவரே, முற்றிலும் ஜெயம், இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவரினாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் இருக்கிறோம் என்று சொன்னபடியா முற்றிலும் ஜெயம் கொள்ளுதலுக்கும் அதிகமான ஜெயத்தை கொடுத்து ஆசீர்வைத்து காத்துக்கொள்வீராக. பூமிக்குரிய வாழ்க்கையிலும் தேவ திட்டப்படியான முன்னேற்றம், ஜெயம், சுதந்திரிப்புகள், ஆசீர்வாதங்கள், நிறைவேறுதல்கள், அதிசய நிறைவேறுதல்கள், பாதுகாவல்கள் உண்டாகட்டும். இந்த உசியா ராஜா வாழ்க்கையிலே அதை கொடுத்தீர் ஆண்டவரே. அதை உம்முடைய அடியார்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படிக்கு ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் அப்படியே செய்கிறதாக சொல்லுகிறார். ஆண்டவரே, உமக்கே சகல துதி கன மகிமை ஏறெடுக்கிறோம். கிறிஸ்தேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, தொடர்ந்து கர்த்தருடைய முகத்தை தேடுங்கள், அவருடைய சமூகத்தில் காத்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.